சுவாமி. சூரபதுமனை பெரிது முருகபக்தராக நினைத்து அவனையும் திருக்குமரன் அடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து கதை எழுதப் போவதாக சொல்கிறீர்களே, இது எப்படி பொருந்தும் என்றார் ஓர் அன்பர். ஆம் அப்பனே, அவன் ஒரு பெரிய முருக பக்தன்தான். இந்த பிறவி இல்லாமல் முற்பிறவியிலும் அவன் ஓர் முருக பக்தன்தான் என்பதை நீ அறிந்தால் ஆச்சரியப்படுவாய் என்றேன் நான். அப்படியா என்று வியப்படைந்தார் அன்பர். ஏன், உங்களில் பலரும் அந்த ரீதியில்தான் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கந்த புராணத்தை மேலெழுந்த வாரியாக படிக்கும் நமக்கு சூரன் ஓர் அசுரன். சுரசை என்ற அசுர ஸ்திரீ அசுரகுருவான சுக்ராச்சாரியாரின் ஆக்ஞைப்படி அசுரகுலம் தழைக்க மாயை என்ற பெயருடன் கடுந்தவம் செய்த காசிப முனிவரை மயக்கி அவரின் தவத்தை கெடுத்து அவருடன் தகாத நேரத்தில் உணர்ந்து பெற்று எடுக்க பெற்றவன் சூரபதுமன். அவன் தன் இரு சகோதரர்களான சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் என்பவர்களுடன் சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்து 1008 அண்டங்களை 108 யுகங்கள் ஆள வரம் பெற்றான். இந்திர ஞானம் என்ற ரத்தத்தையும் 1008 அண்டங்களை காக்கும் வல்லமை கொண்ட ஆக்ஞா சக்கரத்தையும் பெற்று காலப்போக்கில் சிவபக்தி மாறி ஆணவத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு கொலை, களவு, காமம், ஆட்சிவெறி முதலிய வஞ்சம் அனைத்தையும் அவனிடம் நிலை கொண்டு தேவர்கள் யாவரையும் சொல்லுனா துயர்கடலில் அழுத்தினான் என்பதுதான் புலப்படும். அவன் சிறந்த முருக பக்தன்தானா என்பதை கொஞ்சம் இங்கு அலசி பார்ப்போம். சூரன் தோன்றிய சமயத்தில் முகுந்தனும் அம்புயத்தவனும் இந்திராதியர் யாவரும் முனிவரர் எவரும் தந்தம் உள்ள மேல் நடுங்குற மாயவள் தன்பால் வந்து தோன்றினான் சூரபன்மா என்ற வலியோன் என்கிறது கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடிய கந்த புராணம். பிறக்கும் போதே இந்த கதி கலக்கம் அற்ப ஆயுள் கொண்ட மனித வர்க்கத்திடமா? இல்லை இல்லை, தவத்தில் சிறந்த முனிவர்கள், இந்திராதி தேவர்களும் சர்வ வல்லமை பொருந்திய முக்காலத்தை உணர்ந்த பிரம்மா, விஷ்ணு என்ற ஈஸ்வர சக்திகளும் நடுங்கினவாம். காரணமில்லாமலா நடுங்கியிருப்பார்கள்? காலச்சக்கரம் சுழன்றது. சூரனின் அளப்பரிய அசுர சைன்யங்கள் விண்ணுலகமும் திசைகளும் நடுங்க அண்டங்கள் தோறும் படையெடுத்தன. இந்திரன் உயிருக்கு அஞ்சி ஓடி ஒளிந்தான். வருணன், அக்னி, யமன், நிருரிதி, வாயு, ஈசானன் என்ற மற்ற அஷ்டதிக் பாலகர்களும் நவகிரகங்களும் குபேரனும் சூரனின் ஆட்சிக்கு உட்பட்டன. பிரம்மனும் விஷ்ணுவும் சூரனை எதிர்ப்பதில் லாபமில்லை என்று கருதி அவனை ஆசிர்வதித்து அவனை அனுசரித்து நடக்க தலைப்பட்டனர். இந்திரன் மகன் ஜெயந்தனும் மற்ற தேவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டனர். தேவர்களின் வாழ்க்கை முறை சீர்குலைக்கப்பட்டு அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். சூரன் வைத்ததே சட்டம், அவன் ஆணவமே அதற்கு அதிகாரி. அவனிட்ட கடுமையான ஆணைகள் பல்கி பெருகி பல ஆயிரம் அசுரர்கள் மூலம் 8 திக்குகளிலும் பரவி கற்பனை கெட்டாத முறையில் கொடூரங்கள் பல புரிந்தன. உலகில் அவ்வப்போது இப்படிப்பட்ட அசுரர்கள் தோன்றுவதும் நல்லோர்கள் நசுக்கப்படுவதும் சர்வ சாதாரண நிகழ்ச்சிகளாக புராணங்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். உலகில் இப்படி கொடூரமான சக்திகள் ஏன் அவ்வப்போது தோன்ற வேண்டும்? இவை இல்லாமல் காலச்சக்கரம் சுழலக்கூடாதா? இப்படி நம்மிடம் தோன்றும் கேள்விகளுக்கு பதில் வேண்டுமானால் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் உண்மைகளை நாம் சற்று விஞ்ஞான மெஞ்ஞான நெறிகளை ஆராய வேண்டியது அவசியமாகிறது. பிரபஞ்சம், ஆங்கிலத்தில் யூனிவர்ஸ் என்பது நாம் வசிக்கும் பூமி. அங்கு தோன்றும் சூரியன், அதை சுற்றி சஞ்சரிக்கும் கோள்கள், இதை ஒரு சூரிய குடும்பம் என்பர். இதை போல் கோடானு கோடி சூரிய குடும்பங்கள், கோள்கள், ஆகாயத்தில் தோன்றும் கணக்கிலடங்கா நட்சத்திரங்களும் ஆகும். ஆகாயம் என்ற வெட்ட வெளியில் இந்த கோள்கள் அந்தரத்தில் நின்று தனித்தனியே அசுர வேகத்தில் சுழலும் தன்மையும் சூரியனை சுற்றுவதாகவும், அதாவது ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன் மகத்தான கதியில் இயங்குவதுடன்
காஸ்மிக் அண்ட் சேக்ரெட் ஆர்டர் என்ற ஒரு துல்லியமான கால பரிமாணத்தில் மாறாத ஓயாத நிலையில் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளாமல் தொடர்ந்து காலகாலமாக அசுர வேகத்தில் இயங்கி வருவது ஓர் பேராச்சரியமே. தனித்தனியே இந்த கோள்களின் இயக்கத்தை, அதாவது பூமி, சந்திரன் போன்றவை ஆராய்ந்தால் அவை நிலையில்லாத மாறுபாடுகளுக்கு உட்பட்ட போதிலும் பிரபஞ்சத்து அமைப்பில் நிலைத்த ஒழுங்குடன் இயங்குகின்றன என்பது கண்கூடு. இந்த யூனிவர்ஸ் எவ்வாறு தோன்றியது என்பதற்கு பிக் பேங் தியரி என்ற ஓர் அனுமானத்தில் நெபுலா என்னும் மூலக்கரு நம்மால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு கோளம் ஓர் காலகட்டத்தில் வெடித்து சிதறி பல சிறு நெருப்பு கோளங்களாக ஆயின என்றும், அவையே நாளடைவில் குளிர்ந்த கோள்களாகவும் நட்சத்திரங்களாகவும் மாறின என்றும், அல்லது விண்ணில் அடர்ந்து நின்ற அணு துகள்கள் இறுகி பல சிறு கருவாகி அவை பிறகு மற்ற துகள்களுடன் சேர்ந்து பெரிதாகி நட்சத்திரங்களாகவும் கோள்களாகவும் மாறின என்று விஞ்ஞானிகள் அனுமானிக்கின்றனர். இவற்றில் கால ஓட்டத்தில் பிராணவாயு, ஜலவாயு போன்ற வாயு கூட்டங்களின் சங்கமத்தில் நீர் நிலைகளும் தாவரங்களும் மற்ற ஜீவராசிகளும் உண்டாயின என்று கண்டுள்ளனர். இதையே நம் வேதாந்தங்கள், உபனிஷத்துக்கள் சர்வ வல்லமை பொருந்திய காலத்திற்கும் குணத்திற்கும் அப்பாற்பட்ட ஓர் சக்தி, இறைவன் என்ற அகண்ட சக்தி ஒளிவடிவாக தோன்றியது. அதிலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயு, அதிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரில் இருந்து நிலம் என்ற பஞ்சபூதங்கள் தோற்றுவித்ததென்றும், அப்படி தோன்றிய உலகங்கள் முட்டை வடிவமாக அகண்டமாக தோன்றியதாகவும், அந்த அண்டங்கள் கோடானு கோடி சேர்ந்தது ஓர் பிரம்மாண்டம் என்று, அப்படிப்பட்ட பிரம்மாண்டங்கள் கோடானு கோடி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றன என்றும், அவற்றை இயக்குவது மேற்படி அகண்ட ஈஸ்வர சக்தியே என்று கூறுகின்றன. அந்த ஈஸ்வர சக்தி படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரியும் தனித்தனி சக்திகளாக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்ற ஈஸ்வர ஸ்வரூபமாக பரிணமித்து பிரபஞ்சத்தில் ஜீவராசிகளை படைத்து காத்து அழிக்கின்றன என்றும் கூறுகின்றன. அப்படி படைக்கப்பட்ட உயிர்கள் தாவரம், ஊர்வன, நீர்வாழ்வன, பரப்பன, விலங்கு, மனிதர், தேவர் என்ற 7 வகை பிறப்புகளாக பிரிக்கப்படும். என்ற 7 வகை பிறப்புகளாக பிரிக்கப்பட்டும் அவை பிறப்பின் போது அண்டசம், சராயுஜம், உர்பீஜம், ஸ்வேதாகம், முட்டையிலிருந்து தோன்றுபவை, குட்டியாக பிறப்பவை, விதையிலிருந்து முளைப்பவை, வெப்பம், ஈரப்பதம், ஈதர் இவற்றில் தோன்றுபவை என்ற ரீதியில் அமைகின்றன என்று கூறுகின்றனர். இந்த ஜீவராசிகளில் லட்சக்கணக்கான உட்பிரிவுகளுடன் உலகில் 82 கோடி வகை உயிரினங்கள் சதா பிறந்து வளர்ந்து அழிந்து கொண்டிருக்கின்றன என்று கூறுகின்றனர். மேலும் நாம் வசிக்கும் பூலோகம் தவிர்த்து புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் என்று 6 உலகங்களில் புண்ணியம் செய்த ஜீவர்கள் இறப்பிற்கு பின் வாழ்ந்தும் ஞானமடைந்த ரிஷிகள், பிரஜாபதிகள், மனுக்கள், பித்ருகணங்கள், யக்ஷ கிண்ணற கிம்புருஷர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள் போன்றவர்கள் வசிக்கின்றார்கள் என்றும், பூமிக்கு கீழே அதல, விதல, சுதல, தராதல, மகாதல, ரசாதல, பாதாள என்ற 7 உலகங்களில் ராட்சசர்கள், சர்ப்ப உடலும் மனித தலையும் கொண்டவர்கள், பித்ருகணங்கள், பிசாசங்கள், பிரேதகணங்கள், பூதகணங்கள், வேதாளகணங்கள் போன்றவை வசிக்கின்றன என்றும் கூறப்படுகிறது. இப்படி பிரபஞ்சத்தில் உள்ள சகல கோடி ஜீவராசிகளும் பொதுவான சில இயற்கை கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவை என்று பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியம் உண்டாகும். நம்பர் 1, triple purpose of cosmos, namely ceaseless activity of creation, preservation and destruction. Its interrelation to each other and interdependent as a triangle. Number 2, pair of opposite duality. Number 3, equilibrium in all activities. என்ற 3 தலைப்பில்
இயற்கையின் கட்டுப்பாடுகள் ஜீவராசிகளின் மேல் திணிக்கப்பட்டுள்ளதை கண்கூடாக பார்க்கலாம். நம் பூவுலகை எடுத்துக்கொண்டால் ஜீவராசிகள் வாழ உணவு தேவைப்படுகிறது. உணவிற்காக பயிர்கள் தேவை. பயிர் செழிக்க மழை தேவை. மழையை கொடுக்கும் தேவதை மனிதர்களிடமிருந்து ஆவிர்வாகத்தை எதிர்பார்க்கின்றன. பயிர்கள் வளர வேண்டுமானால் லட்சக்கணக்கான பாக்டீரியா என்ற ஜீவன்கள் அழிக்கப்படுகின்றன. விலங்குகள் ஒன்றை ஒன்று சாப்பிட்டு வளர்கின்றன. ஈயை பல்லி சாப்பிடுகிறது, பல்லியை பூனை சாப்பிடுகிறது, பூனையை ஓநாய் சாப்பிடுகிறது, ஓநாயை சிறுத்தை சாப்பிடுகிறது, புழு பூச்சிகளை சிறு மீன் சாப்பிடுகிறது, சிறு மீனை பெருமீன் சாப்பிடுகிறது, பெரிய மீனை மனிதன் சாப்பிடுகிறான். ஒரு ஜீவராசி வாழ மற்றொன்று பலியாகின்றது என்பது புலப்படும். சிறு பூச்சிகள் சில நாட்களில் அழிந்தால் மனிதன் சில வருடங்களில் அழிக்கப்படுகிறான். இதேபோல் தேவர்களும் ஒரு குறிப்பிட்ட கால வித்தியாசத்தில் மறைகின்றனர். ஏன், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்ற ஈஸ்வர சக்திகளும் மறைகின்றன. இந்த கால வித்தியாசத்தை கற்ப முடிவு என்றும் நித்திய நைமித்திக பிரளயம், மகா பிரளயம் என்றும் கூறுவார்கள். ஓயாமல் புதிய உயிர்கள் பிறந்து கொண்டிருக்கிறது. பிறந்தவை இறந்து கொண்டிருக்கின்றன. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் உள்ள கால பரிணாமமே ஸ்திதி என்ற காத்தல் நிலை என்பது. படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்று செயல்களும் முக்கோணம் போன்று ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன. இரண்டாவதான நியதி ஒன்றுக்கொன்று மாறுபட்ட இரண்டு தன்மைகள். ஒன்று சேர்ந்து நிற்பது இரவு பகல், பிறத்தல் இறத்தல், ஆண் பெண், இளமை வயோதிகம், சுகம் துக்கம், வடதுருவம் தென்துருவம், பாவம் புண்ணியம், நன்மை தீமை, வெளிச்சம் இருட்டு, நல்லவன் கெட்டவன் ஆக இந்த இரண்டு நேர் எதிர்மாறான தன்மைக்குள்தான் ஜீவராசிகள், அதாவது ஹோல் காஸ்மஸ் ஆர்டர் கட்டுப்பட்டுள்ளன என்பது தெளிவாகும். மூன்றாவதாக சமநிலை சங்க கோட்பாடு. எந்த ஜீவராசிகளோ அல்லது எந்த பொருளோ அல்லது எந்த சக்தியோ ஓர் குறிப்பிட்ட அளவிற்கு அதிகமானால் அவை இயற்கை நியதியில் அழிக்கப்பட்டு மாறுபாடான தன்மை உண்டாகி அதன் சங்கை கட்டுப்படுத்துகிறது. சின்ன உதாரணம், கரையான் புற்றில் கரையான் என்ற உயிரினம் அதிகமானால் அவற்றிற்கு இறக்கை முளைத்து ஈசலாக மாறி ஒரே நாளில் அழிக்கப்படுகின்றன. இதேபோல் சகல ஜீவராசிகளும் அவை குறிப்பிட்ட சங்கைக்கு மேல் உற்பத்தியானால் அவை ஒன்றை ஒன்று அழித்தோ அல்லது இயற்கை உட்பாதங்களால் அழிக்கப்பட்டோ ஜீவன்களின் சமநிலை சங்கை காக்கப்படுகிறது. எல்லா கோள்களின் அசைவிலும் ஓர் அதீதமான சமநிலை கோட்பாடு புகுத்தப்பட்டுள்ளது என்பது பேருண்மை. பூமியை கடல் கொள்வது, கடலில் தீவு தோன்றுதல், நட்சத்திரம் பிளாக் ஹோல் என்பதில் மறைந்து அழிந்து போதல், புதிய நட்சத்திரம் தோன்றுதல் போன்றவையும் அருவ சக்திகள் ஒன்றிலிருந்து மற்றதாக மாறுவதும் இதில் அடங்கும். இந்த வகையில் புராண ரீதியாக தேவர்கள் சங்கை ஓங்கும் போது அசுரர்கள் படைக்கப்படுகிறார்கள் என்றும், அசுரர்களின் வலிமை கூடி தேவர்கள் அதிகமாக துன்புறுத்தப்படும் போது அவர்களை அடக்க ஈஸ்வர சக்திகள் அவதாரம் எடுப்பதும் நடைபெறுகிறதென்றும் தெளிவாகும். ஆக நல்லதும் கெட்டதும் சேர்ந்திருப்பதே பிரபஞ்ச கோட்பாடு. நிற்க கதையம்சத்திற்கு நாம் வருவோம். சூரன் சிவனிடம் வரம் பெற பலகாலம் கடும் தவம் செய்தான். பரமேஸ்வரனை நேரில் தரிசித்து வரங்கள் பல பெற்றான் என்பதிலிருந்து அவன் சிவபக்தி மிகுந்தவன் என்பது தெளிவாகிறது. அப்படி பரமபக்தனான சூரன் கொடூரம் நிறைந்தவனானான் என்றால் காரணம் என்ன? 108 யுகங்களில் தனக்கு நிகர் யாரும் இல்லை, தன்னை விட வலிமை மிக்கோர் எவரும் இல்லை என்ற வகையில் எதேச்சை அதிகாரியாக செயல்பட்ட போது தேவரும் மூவரும் தன்னை துதித்து குற்றேவல் புரியும் இடத்து ஆணவம் தலைக்கேறி அவனை அது ஆட்டி படைத்ததால்தான் என்பது புலனாகும். அவன் பெற்ற வரத்தின் பயனாக வெங்காள கண்டர்கை சூலமும் திருமாயன் வெற்றிபெடு சுடராழியும் விபுதர்பலி குலிசமும் சூரன் குலம் கல்லி வெல்லா எனக் கருதியே என்ற அருணகிரியானின் கூற்றுப்படி
அன்று நிலவிய எந்த ஈஸ்வர சக்தியாலும் அவனை வீழ்த்த முடியாமல் ஓர் புதிய ஈஸ்வர சக்தி உருவாக வேண்டிய நிமித்தம் ஏற்பட்டு விட்டது. சூரன் தன் சமநிலையிலிருந்து வழுவி விட்டான். ஆணவ செருக்கு அளவுக்கு மீறி நிற்கிறது. அது பிரபஞ்ச மூன்றாவது கோட்பாட்டின்படி அழிக்கப்பட வேண்டும். சூரன் வரம் கேட்கும் போது சாகாவரம்தான் கேட்டான். ஆனால் பிரபஞ்ச முதல் கோட்பாட்டின்படி அது மறுக்கப்பட்டு மாறாக அபரிமிதமான மற்ற வரங்கள் வாரி வழங்கப்பட்டன. சூரனின் ஆட்சியில் பிரபஞ்ச இரண்டாவது கோட்பாடும் மீறிய வகையில் எதிர்மறையான தன்மைகள் தன்னை அண்டாமல் உண்டு உடுத்து கழித்து மதத்தே நின்றுவிட்டான். அங்கும் பிரபஞ்ச இரண்டாவது கோட்பாடின்படி சுகத்திற்கு பின் துக்கம் அவனை அணுக வேண்டும். தேவர்களின் பிரார்த்தனை பலித்து விட்டது. ஆங்கு உதித்து விட்டான். உலகம் உய்ய எம்பெருமான் முருகன் வேலெடுத்து தின் கிரிசிந்த விளையாடும். முருகனின் திரு அறை கிண்கிணி ஓசை 14 லோகமும் கேட்டதாம். தேவர்களின் குறைகளை கேட்ட பரமேஸ்வரன், குமரா, முருகா, தேவர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் துன்பம் செய்து தேவர் உலகத்தை அழித்து தேவர்களை சிறையில் அடைத்த மிக்க வலிமை கொண்ட சூரனை அடக்கி அதர்மத்தை அழித்து அறத்தை நிலைநிறுத்தி அமரர்களின் துயர் நீக்கி திரும்பி வருவாயாக என்று பணித்தார். ஆறுமுக கடவுள் அம்மையப்பனை வணங்கி சூரனை அடக்க கிளம்பிவிட்டார். பெரும் படை சூழ வழியில் கிரௌஞ்சம் பொடிபட்டது. தாரகாசுரன் முருகப்பெருமானை போர்க்களத்தில் நேருக்கு நேராக சந்திக்கிறான். முழுமதி அன்ன 6 முகங்களும் முன் 4 விழிகளின் அருளும் வேலும் வேருள படையின் சீரும் அழகிய கரமீராரும் அணிமணி தண்டை ஆர்க்கும் செழுமலர் அடியும் கண்டான் அவன் தவம் செப்பற்பாற்றோ. முழுமதி முகமும் விழிபொழி அருளும் கொண்டு 12 கைகளும் கொண்டு ஆறுமுகப் பெருமானாக காட்சி கொடுத்த முருகனை நேரில் தரிசிக்க தாரகன் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்று வியக்கிறார் கச்சியப்பர். ஆம், பெரும் தவம் செய்தவன்தான் தாரகன். இப்பிறவியை விட முற்பிறவியில் செய்ததே முன்னின்று அருள் கூட்டியதாம். இதை பின்னால் பார்ப்போம். தாரகனின் மாயை அழிக்கப்பட்டு செந்தில்வேல் திருச்செந்தூர் பதியில் தண்டு இறங்கிவிட்டார். திருச்செந்தூர் பதியில் அரியாசனத்தில் வீற்றிருக்கிறான் ஆறுமுகப் பெருமான். 109 வீரர்களும் வீரபாகுத்தேவர் முதலான நவ வீரர்களும் பூதகணங்கள் பிரதமகணங்கள் சிவகணங்கள் எல்லோரும் யுத்த சன்னதமாக ஆர்ப்பரித்து நிற்கின்றனர். ஐயன் ஆணையை எதிர்பார்த்து புயலென புகுந்த வீர மகேந்திரபுரத்தை ஒரு நொடியில் பொசுக்குவோம் என்று தோள் தட்டி நிற்கின்றனர். கருணைகூர் முகங்களாரும் அளப்பரிய கருணையை பொழிந்தன. வீரபாகு என்று விழித்தார் ஐயன். சுவாமி என்று வாய்ப்பொத்தி நின்றார் வீரபாகுத்தேவர். சூரனை நாம் அழிக்க வரவில்லை, அவனை திருத்தவே வந்தோம். அவனும் அவனை சார்ந்த அவுணர் கூட்டமும் தேவர்களும் முனிவர்களும் மற்ற ஏனையோரைப் போல் நம் மக்களேயாவர். ஆதலால் நீ மகேந்திரபுரம் சென்று இந்திரகுமாரனையும் மற்ற தேவர்களையும் சிறையினின்று விடுவித்து அறநெறியில் நின்று பெருவளத்துடன் வாழ்வாய் என்று கூறுவாயாக. அவன் மறுத்தால் நம் மரக்கருணை முன்னின்று அவன் ஆணவம் அழிக்கப்படுமென்று கூறுமின் என்று ஆக்ஞாபித்தார். என்னே கருணையின் திறன்! மணிமண்டபத்தில் ஆடம்பரமான சிம்மாசனத்தில் அட்டகாசமாய் அமர்ந்திருக்கிறான் சூரபதுமன். எதிரே முருகவேளால் அனுப்பப்பட்ட தங்க சிம்மாசனத்தில் அவனுக்கு சமமாக உட்கார்ந்திருக்கும் வீரபாகுதேவருக்கும் பலமான வாக்குவாதங்கள் நடக்கின்றன. வீரபாகுதேவரின் நன்மொழிகள் சூரன் காதில் செவிடின் காதில் ஊதிய சங்காயிற்று. அவற்றை கேட்டு வெகுண்டு நின்றான். உன் தந்தை காசிபர் அதிதி என்ற மனைவி மூலம் பெற்ற குழந்தைகள் தேவர்கள், அதனால் உன் சகோதரர்கள் ஆவார்கள். அவர்களை நீ துன்புறுத்தலாமா? காசிபர் மணந்த 13 மனைவியின் மூலம் நல்லதும் தீயதும் பிறந்தன என்பதை சுட்டிக்காட்டிய வீரபாகுத்தேவர் பரம்பொருளிடமிருந்து விரிவடைந்த இந்த பிரபஞ்ச தத்துவத்தை நன்மை தீமை இரண்டுமே அதனிடமிருந்து உண்டானதென்பதை சூரனுக்கு நினைவூட்டி பிரபஞ்ச கோட்பாட்டினின்று நீ நழுவாதே என்று சூசகப்படுத்தினார். மேலை 1008 மண்டலமும் வென்றே
ஏழுகின்றதோர் தனியிரையாகிய எனக்கு கோல வாயிலிரென்ன முன்தோன்றிலா குதலை பாலனே கொலாம் இளையன புத்திகள் பகர்வான். 1008 அண்டங்களை அடக்கி ஏக சக்கராதிபதியாய் விளங்கும் எனக்கு ஓர் பாலன் சிறு பிள்ளை புத்திகள் கூறுகிறானா? அதை கேட்டு நீ இங்கு தூது வந்தாயா? ஹே பேதையே, உனக்கு உயிர் பிச்சை வேண்டுமென்றால் உடன் இவ்விடத்தை விட்டு பிழைத்து ஓடு என்று இடி முழக்கம் செய்தான் சூரன். சூரனின் நிலை கண்டு இறக்கப்பட்டார் வீரபாகுத்தேவர். ஐயனே, ஆங்கு கருணை பொங்கி நின்று என்னை அனுப்பி வைத்தது. இங்கு ஆணவச்சருக்கு என்ற உன் ஓட்டை பாண்டம் அந்த கருணை வெள்ளத்தை ஏற்க சக்தியின்றி தவிக்கின்றது. அந்த கருணை தெய்வத்தை யார் என்று நினைத்து எள்ளி நகையாடுகிறாய்? முன்னவர்க்கு முன்னாகுவோர் தமக்கு முற்பட்டு தன்னை நேரிலாத ஈசனாம் தனிப்பெயர் தாங்கி இன்னுயிர் குயிராய் அரு உருவமாய் எவர்க்கும் அன்னை தந்தையாய் இருந்திடும் பரமனே அவன் கான். ஈசனே அவன் ஆடலால் மதலை ஆயினன் கான். ஆசிலா அவன் அருமுகத் துண்மையால் அறி நீ. பேசில் ஆங்கவன் பரனோடு பேதகன் அல்லன். தேசுலாகவன் மணியிடை கதிர்வரு திறம்போல். சூரனே, 1008 அண்டம் ஆளுகிறேன் என்று தருக்குற்று நிற்கிறாய். பல கோடி பிரம்மாண்டங்களை படைத்த பரம்பொருளே தற்போது மதலையாகி நிற்கிறது. அவன் படைப்பில் உன் ஆளுகைக்கு உட்பட்ட 1008 அண்டங்களும் ஒரு கடுகு மாத்திரமே. அவனை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என்று வேதங்கள் போற்றுகின்றன. அப்படிப்பட்ட மகத்தான சக்தி படைத்த என் ஐயன் இந்த பிரபஞ்சம் பூராவும் துருவி பார்த்து எங்கெல்லாம் அடியார்கள் கண்ணீர் விடுகிறார்களோ, முருகா, கந்தா, ஞான பண்டிதா என்று அழற்றுகின்றார்களோ அங்கெல்லாம் தேடிச் சென்று அருளை வாரிச் சொல்கிறான். அது மட்டுமா, உன் போன்ற முருகனையும் திருத்தி நல்வழிப்படுத்தும் கருணை கூறுகிறான். எங்கனும் பணிவதனங்கள், எங்கனும் விழிகள், எங்கனும் திருக்கேள்விகள், எங்கனும் கரங்கள், எங்கனும் திருக்கழலடி, எங்கனும் வடிவம், எங்கனும் செறிந்தருள் செய்யும் ஆறுமுகத் திரைக்கே என்றார். சூரனின் மூர்க்கத்தனம் முன்னிலும் பன்மடங்காய் பெருகி நின்று அவன் அறிவை மறைத்தது. மழலை பேசும் அச்சிறுவன் அவன் யாவர்க்கும் மேலான முதல்வனா? நான் அவனுக்கு அஞ்ச வேண்டுமா? நன்று சொன்னாய், நன்று சொன்னாய் தூதனே. உனக்கு என்ன வெகுமதி அளிப்பது? யாரங்கே? இவனை விலங்கிட்டு இழுத்துச் செல்லுங்கள். வானவர் என்று வானாள புகழ்கிறானே, அவர்களுடன் இவனை சேர்த்து அடைத்து வையுங்கள். ஓடி ஒளிந்துள்ளானே அந்த பேடி இந்திரன், எந்த மூலையில் ஒளிந்திருந்தாலும் தேடி பிடித்து வாருங்கள் என்று சீறினான் சூரன். அரசே, வீரபாகு என்ற தூதன் சிறு காயமுமின்றி தப்பிவிட்டான். ஆனால் தங்கள் இளைய மைந்தன் வஜ்ரபாகுவும் நம் பெரும் படையும் இலங்கையில் காவல் நின்ற யாழிமுகனும் அவன் படைகளும் அவன் ஒருவனாலேயே அழிக்கப்பட்டன. செந்திர் பதிலிலிருந்து நீலகண்டன் மகன் தன் படையுடன் நம் மகேந்திரபுரி நோக்கி யுத்தத்திற்காக வந்து கொண்டிருக்கிறான் என்று கூறினார் ஒற்றர்கள். எதற்கும் கலங்காத சூரனின் மனதில் தன் மகன் இறந்து விட்டான் என்று கேட்க ஒரு எரிமலையே வெடித்தது. புத்திர பாசம் அவன் மனதில் அக்னி குழம்பை வாரி கொட்டியது. மந்திரி பிரதானிகளும் படைத்தலைவர்களும் அந்த நெருப்பில் வஞ்சம், குரோதம் என்ற நெய்யை குடம் குடமாக கொட்டி அதை ஜுவாலையுடன் எரிய விட்டனர். குமுறி புகைந்த எரிமலை பயங்கர இடி முழக்கத்துடன் தீ ஜுவாலையுடன் எரிய தலைப்பட்டது. சீலமில்லவர் புணரவொண்ணாத சிற்பரனை, பாலன் என்றனை, அவனிடத்தில் பல பொருளும் மேலை நாள் வந்து தோன்றிய சிறியதோர் வித்தின் ஆலம் யாவையும் ஒடுங்கியே அவதரித்தது போல். அண்ணா, ஈசன் குமரனை நீ பாலன் என்று கூறி ஒதுக்குவது பொருத்தமில்லை. அணிதேர் புரவி ஆட்பெரும் படையுடன் ஓர் அரசன் இளைப்பாரும் வகையில் கப்பும் கிளையுமாய் பரவி நிற்கும் ஆலமரம் ஒரு சிறு விதையினுள் அடங்கி ஒடுங்கவில்லையா? அதுபோல் அவன் வேத காட்சிக்கும் உபநிடத்துச்சியில் விரித்த போத காட்சிக்கும் காணலன். புதியரில் புதியன், மூதகார்க்கு மூதகத்தவன், முடிவிற்கு முடிவாய், ஆதிக்கு ஆதியாய், உயிருக்கு உயிராய் நின்ற அமலன். அப்படிப்பட்ட அமலமூர்த்தியுடன் நீ மோதுவது சரியில்லை. தேவர்களை சிறை நின்று விடுவித்து அவரின் அருளை வேண்டுவதே நம் குலம் தழைக்க வழி செய்யும் என்று பலவாறாய் எடுத்துச் சொன்ன சிங்கமுகாசுரனின் நற்போதனை சூரனின் காதில் செந்தழலை கொட்டியது போல் இருந்தது.
தீய சக்திகள் யாவும் ஒன்று கூடி சதி செய்து சூரனை ஓர் அரணாக சூழ்ந்து நின்றன. வஞ்சகம், பொறாமை, குரோதம், சினம் என்பவை அந்த கோட்டையின் 4 வாயிலையும் காக்க தலைப்பட்டன. ஆணவ செருக்கு சர்வ வல்லமை படைத்த படைத்தலைவனாகி வாயில் காப்போரை உஷார்படுத்தியது. யுத்தம் மூண்டுவிட்டது. அண்டங்கள் அதிர படுபயங்கரமான யுத்தம் 10 நாட்கள் நீடித்தன. முதல் நாள் யுத்தத்தில் தன் மகன் பானுகோபன் தோற்று ஓடினான் என்பதை கேட்ட சூரன் தானே 2ஆம் நாள் யுத்தத்திற்கு வந்தான். சூரன் முதலாக எம்பெருமானை சந்திக்கிறான். பகைமையும் கொலைவெறியும் சதிராட்டமாடும் அந்த கொலை களத்தில் கருணை வழியும் முகத்துடன் காட்சி கொடுக்கும் அண்ணலை தரிசிக்கிறான். பூர்ண சந்திரனை போல் ஜொலித்த அந்த முக மண்டல சோபை சூரனின் மனதில் சூழ்ந்திருந்த இருளை சட்டென நீக்கி அவன் முன் ஜென்மங்களில் செய்த அறமும் தவமும் மேலோங்கி நிற்க அங்கு ஓர் அற்புதத்தை நிகழ்த்திவிட்டது. ஆஹா, என்ன லாவண்யமான முகம்! அடேயப்பா, 6 முகங்களும் எப்படி ஜொலிக்கின்றன! என்ன கருணை! 12 திருச்செவியில் அசைந்தாடும் குண்டலங்கள் பளீர் பளீரென மின்னும் போதெல்லாம் அவனுள் ஏதோ மின்சாரம் பாய்ந்தது போல் உணர்ந்தான். 6 பொற்கிரீடங்களும் அகன்ற திருமார்பும் புயங்களும் தண்டையும் சிலம்பும் முருகப்பெருமானின் முடியிலிருந்து அடிவரை அப்படியே விழுங்கி விடுவது போல் பார்த்தான். பாய்ந்து சென்று வாரி அணைத்து அவன் பாதம் வருட வேண்டும் என்ற அவாவை வெகு சிரமப்பட்டு கட்டுப்படுத்திக் கொண்டான். ஆஹா, இது என்ன மாயம்! இந்த தெய்வ குழந்தையை பார்த்தவுடன் என் குரோதமெல்லாம் எங்கோ மறைந்து விட்டதே. எப்போதோ இதனுடன் கொஞ்சி குலாவிய உணர்ச்சி அல்லவா ஏற்படுகிறது. இது முற்றிலும் என் அசுரத்தன்மைக்கு மாறுபட்ட நிலை. இப்படி ஏன் நான் தடுமாறுகிறேன்? என் மனதிலும் அன்பு சுரக்கிறதே. காரணம் என்ன? அந்த ஒரு நொடியில் சூரன் மாறிவிட்டான். அவன் தீவினையாளன் என்றல்லவா எல்லோரும் சொல்கிறார்கள். அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் என்கிறார் கச்சியப்பர். சூரன் தன்னை தீவினையாளன் என்றே செப்புவர் சிறப்பின்மிக்க மூவிரு முகத்து வள்ளல் முன்னர் வந்தெய்த பெற்றான். இவன் தவத்திற்கன்றி அறத்திற்கும் முதல்வன் அன்றோ? தேவர்களும் முனிவர்களும் மற்ற தவ சிரேஷ்டர்களும் பன்னெடுகாலமாக கண்டுகொள்ள முடியாத பரம்பொருளை ஒரு நொடியில் அன்பு சுரக்க மெய்சிலிர்க்க ஆணவம் அழிய பரவசமாய் இவன் காண அந்த கருணை தெய்வம் இசைந்து நிற்கின்றது என்றால் இவன் செய்த தவ வலிமையும் அறவலிவும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று வியக்கிறார். செஞ்சுடர் வடிவம் கண்டு தீவினை நீங்கி உயிந்து விட்டான் என்கிறார். அடே சூரா, ஏன் இப்படி கோழையாகி விட்டாய்? உன் வலிமை என்ன? காலையில் இங்கு வந்த வீரபாகுத்தேவர் அவருடன் வந்த பூதசேனைகளை வலுவிழக்கச் செய்து சின்னாபின்னப்படுத்தினாயே. இப்போது யுத்தத்தை பார்க்காமல் ஏதோ பயந்தபடியே சிந்தனையில் உழலுகிறாயே. வீரத்துடன் எழுமேன், உன்முன் நிற்பவர் உன் விரோதி என்றது அவனுள் கிளர்ந்தெழுந்த ஆணவம். இருந்தும் குழந்தாய் முருகா, உன்மேல் எனக்கு கோபம் வரவில்லை, உன்னிடம் பச்சாதாபமே ஏற்படுகிறது. அதோ பார், உன் சேனைகள் அழிந்து பட்டிருப்பதை. தேவர்கள் உன்னை ஏமாற்றி அழைத்து வந்துவிட்டனர். நீ போய் கைலாயத்தில் விளையாடிக் கொண்டிரு. நீ செய்த தவறுகளை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று குறைவாக பேசுகிறான் சூரன். குமரவேள் குறுஞ்சிரிப்பை உதிர்த்தார். ஐயன் பாதங்களை பற்றி கொள்ளும் ஜீவன்கள் உய்யும் பொருட்டு அவர்கள் பால் சுரக்கும் அபரிமிதமான கருணை வெள்ளம் அறக்கருணை என்றும், ஆணவத்தினால் எதிர்த்து நிற்கும் ஜீவன்கள் உய்யும் பொருட்டு ஐயன் தன் திருக்கரங்களினால் அருளுவது. அஸ்திர சஸ்திர முறைகளில் வில்லும் வேலும் ஏந்தி ஜீவனிடமுள்ள ஆணவத்தை அழித்தல் மரக்கருணை என்றும் கூறுவர். உன்னை அறக்கருணையால் ஆட்கொள்ளலாம் என்று நினைத்தேன். உன் அகங்காரம் முன்னின்று அதை தடுக்கிறது. உன் ஊழ்வினை பயன் உன் முன் நிற்போனை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தடுக்கிறதே. என் செய்ய என்று பச்சாதாபப்படுவது போல் இருந்ததாம் அந்த சிரிப்பு. யுத்தம் தொடர்ந்தது. 6 நாள் யுத்தத்தில் தன் சுற்றமும் மகேந்திரபுரியில் நின்ற 100,000 வெள்ள அவுணர் படைகளும் அழிந்துவிட்டதை பார்த்த சூரன் கலங்கி போனான். மற்ற 1008 அண்டங்களில் நிறுத்தியிருந்த அத்துணை சைன்யங்களையும் வரவழைத்தானாம். ஒரு சேர அவையும் அழிந்தால்தானே பிரபஞ்ச 3வது கோட்பாடான சமநிலை சங்கை எய்த முடியும். சூரனுக்கு
நல்லுபதேசம் செய்தவர்களில் சிங்கமுகாசுரன் மட்டுமல்லாமல் சூரனின் புதல்வர்களாகிய பானுகோபன், இரண்யன், தாயான மாயையும் உண்டு என்பதை கேட்க நமக்கு ஆச்சரியம் உண்டாகிறது. கெட்டதற்குள் நல்லதும் ஒளிந்திருப்பதை இது காட்டுகிறது போலும். சூரன் செய்த சகல சாகசங்களும் மாயா ஜாலங்களும் முறியடிக்கப்பட்டன. சூரன் தற்பொழுது முதலும் முடிவுமான தனி மரமாக நின்றான். கோபமும் ஆற்றாமையும் தவிர மற்றெல்லாம் அவனை விட்டு சென்று விட்டன. தேரில்லை, வாகனமில்லை, படைகள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, உற்றமில்லை, சுற்றமில்லை. இனி இழப்பதற்கு தன்னிடம் ஒன்றும் இல்லை. ஐயகோ, இது என்ன அவலம்! எப்படிப்பட்ட படைகள்! எத்தனை ஆயிரம் வலிமிக்க வீரர்கள்! ஹே சிங்கமுகா, ஹே பானுகோபா, ஹே தருமகோபா, ஹே தாரகா, எல்லோரும் எங்கே போய்விட்டீர்கள்? என்னை நிர்கதியாய் நிற்க வைத்துவிட்டு எங்கப்பா போனீர்கள்? 1008 அண்டங்களை அலுங்காமல் ஆண்ட என் சக்தியை பாருங்களப்பா. யுத்த களத்தில் தனியே தரையில் நிற்கிறேன். இப்படி என்னை விட்டுவிட்டு எங்கேயோ போய்விட்டீர்களே. என் 1000 வெள்ளம் சேனைகள் எங்கே? அண்டங்கள் தோறும் இங்கு அனுப்பி வைத்த படைகள் எங்கே? ஏன் எல்லோரும் பேசாமல் இருக்கிறீர்கள்? இல்லை இல்லை, பாசமிகுந்த நீங்கள் என்னை விட்டு போக மாட்டீர்கள். இதோ நிற்கிறானே இந்த சிறுவன் செய்த வேலை. ஒருவேளை சிங்கமுகா, பானுகோபா, நீங்கள் சொன்னதை நான் ஏற்கவில்லை என்று கோபமா? நான் தப்பு செய்து விட்டேனா? உங்கள் எல்லோரையும் ஒருமிக்க வாரி கொடுத்த பாவியாகி விட்டேனா? எப்படியெல்லாம் எனக்கு நல்ல உபதேசம் செய்தீர்கள். என் ஆணவம் அதை ஏற்க முடியாமல் தடுத்ததே. என் தடித்தனத்தால் ரத்தினமாக ஜொலித்த உங்களை எல்லாம் ஒரு நொடியில் இழந்து விட்டேனே. நான் என் செய்வேன் என்று வாய்விட்டு அழற்றுகிறான் சூரன். ஆற்றாமையினால் குலுங்கும் அவனை கண்ட அண்ணல் மனம் இழகிற்று. ஒரே ஒரு பானத்தால் அவன் கதையை ஒரு நொடியில் முடித்து விடலாம். ஆனால் 1000 தப்புகள் செய்த ஒரு ஜீவன் தன் முன்னிலையில் தான் செய்த தப்புகளை நினைத்து கழிவிறக்கப்படுகிறது. அந்த ஒரு நிமிடத்தில் அவன் புனிதனாகிவிட்டான். அவன் முன் ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தின் எல்லை என்னை கட்டி போட்டு அவன் முன் அவசரமில்லாமல் நிற்க வைத்துள்ளது. இந்த ஜீவன் உய்ய நாம் அருள் பாலிப்பது நம் கடனாகும் என்று திருவுளப்பட்டான் ஐயன். இந்த திருவுள அதிர்வுகள் சூரனை தாக்க சூரன் தான் யுத்த களத்தில் தனியே நிற்பதை மறந்தான். சூழ்நிலை மறந்தான். தன் உடலை மறந்தான். முன்ஜென்ம தொடர்புகளில் தாக்கத்தில் அமிழ்ந்து விட்டான். சாகத்வீபம் பறந்து விரிந்த ராஜ்யம், சுக்லவாது தேசமென்பர். அதோ கம்பீரமாக நிற்கிறது அந்நாட்டு அரசன் பிரபாகரனின் அரண்மனை. குழந்தைகளே, நீங்கள் 4 நல்ல வாலிப பருவம் அடைந்து விட்டீர்கள். முதல்வனான சூரனின் இந்த ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் செய்து வைத்து நான் தவத்தில் இருக்கப் போகிறேன். தம்பிகளாகிய பதுமன், சிங்கன், தாரகன் ஆகிய நீங்கள் அண்ணன் வழி நடந்து ஒற்றுமையாக ராஜ்ய பரிபாலனம் செய்யுங்கள் என்று கூறுகிறான். ஆம், அந்த மூத்த பிள்ளை நான் தான் என்று ஞாபகம் வருகிறது. சூரனுக்கு ராஜ்ய பரிபாலனம் குறைவர நடந்து வருகிறது. அரசே, தங்களை காண குருமுனிவர் வந்துள்ளார் என்று கூறுகிறான் வாயிற்காப்போன். அரசகுமாரர்கள் 4 அகஸ்திய முனிவரை வணங்கி சூழ்ந்து நின்று தங்களுக்கு தனித்தனியே உபதேசிக்கும்படி வேண்டுகின்றனர். சூரா, பதுமா, முருகன் என்ற பரம கருணை தெய்வத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அவரை உபாசிக்க நீங்கள் பரம க்ஷேமம் அடைவீர்கள் என்று கூறி முருகனின் பெருமையையும் அவனுக்கு சதா தொண்டு செய்து நிற்கும் அவன் வாகனமான மயிலும் கொடியாகிய கோழியும் என்ன செய்துவிட்டன என்று சிலாகிக்கிறார். சுவாமி, நாங்கள் இருவரும் முருகனுக்கு முறையே வாகனமாகவும் கொடியாகவும் மாறி தொண்டு புரிய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்றனர். நான் உபதேசிக்கும் 6 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து முருகனை குறித்து தவமிருங்கள், உங்கள் இச்சை பூர்த்தியாகும் என்றார். துர்க்கையின் மந்திரோபதேசத்தை திருணபிந்து முனிவர் மூலம் பெற்ற சிங்கன் துர்க்கையை சுமக்கும் சிங்க வாகனமாகவும், ரிஷபயோகி முனிவர் மூலம் மகா சாஸ்தா மந்திரத்தை உபதேசமடைந்த தாரகன் சாஸ்தாவின் வாகனமான யானையாக பிறக்கவும் ஆசைப்பட்டனர். 4 திருக்கைலாய மலை அடிவாரத்தில் 40,000 வருடங்கள் முருகப்பெருமானை குறித்து தவம் இருந்ததாக ஸ்கந்த புராண சங்கர சம்ஹிதை சிவரகசிய கண்டம் உபதேச காண்டம் 4வது அத்தியாயம் கூறுகிறது. பரமேஸ்வரனை தரிசிக்க விஷ்ணு, பிரம்மா, இந்திரன், கணபதி, முருகன், இந்திராதி தேவர்கள் யாவரும் வந்தனர்.
அவர்களின் வாகனங்கள் கைலாயமலை அடிவாரத்தில் நின்றன. தவம் செய்யும் 4 ராஜகுமாரர்கள் நோக்கத்தை அறிந்த கருடனும் அன்னமும் மயில், கோழி, யானை, சிங்கம் என்ற வாகனங்களிடம் சென்று 4 ராஜகுமாரர்களின் தவம் கெடுக்கப்படாவிட்டால் உங்கள் பதவி சீக்கிரம் பறிபோய் விடுமென்று கோள் மூட்டினர். மயிலும் சேவலும் அரசகுமாரர்களின் அபிலாஷைகளை தெரிந்து கொண்டு, நீங்கள் எங்கள் பதவிகளை விரும்பியபடியால் எங்கள் முகங்களை கொண்ட பூதங்களாக திரிந்து மற்றொரு ஜென்மத்தில் உங்கள் விருப்பம் ஈடேற பெறுவீர்கள் என்று அனுகிரகித்து சென்றனவாம். முருகன் திருவடை தீட்சை பெற்று எப்போதும் முருகன் அனுகிரகம் பெற்ற வாகனங்கள் அல்லவா? அவற்றின் கூற்று பலிதமாகாமல் இருக்குமா? பூதங்களாக திரிந்த அரசகுமாரர்கள் மற்ற பூதங்களுடன் கைலாய மலைச்சாரலில் வசித்து வந்தனர். சுவாமி, நாங்கள் இப்படியே எத்தனை காலம் பூதங்களாக திரிய வேண்டும்? எங்கள் அபிலாஷை எப்பொழுது கைகூடும் என்று ஓர் முனிவரை அண்டி கேட்டனர் அந்த 4. பூதங்களே, காலம் கனிந்து வந்துவிட்டது. முருகன் கருணைக்கு பாத்திரமான சேவலையும் மயிலையும் திருப்திப்படுத்த உங்கள் எண்ணம் ஈடேறும் என்றனர். முருகப்பெருமான் அருள் பெற்ற மயிலையும் சேவலையும் திருப்திப்படுத்த வேண்டுமா? எப்படி? திகைத்தன அந்த பூதங்கள். நதியை கடக்க நின்ற யாத்ரீகன் கதையாகிவிட்டதாம் அவர்கள் செய்கை. பிரவாகம் பெருக்கெடுத்து நுங்கும் நுரையுமாக இருகரையும் தொட்டுக்கொண்டு ஓடும் ஆற்றின் கரையில் நிற்கும் யாத்ரீகன் செய்வதறியாமல் திகைத்து நின்றான். அக்கரைக்கு எப்படி செல்வது? அதோ ஒரு சாமியார் வருகிறாரே, அவரை இதற்கு ஒரு உபாயம் கேட்போமே. ஐயா சுவாமி, அக்கரை செல்ல படகு உண்டா, பாலம் உண்டா என்று வினவினான். அப்பனே, பாலமும் இல்லை, படகும் இல்லை. பயமில்லாமல் நதியில் இறங்கினால் நட்டாற்று சூழலில் சிக்குவாய். நதி விழித்திருக்கும் போது இறங்காதே என்று சொல்லி வேகமாக சென்று விட்டார். ஓஹோ, சாமியார் நதி தூங்கும் போது கடந்து போ என்கிறாரா? சரி சரி, இரவு வரட்டும், நதி தூங்கும் என்று காத்திருந்தான். இரவில்தானே மனிதன் தூங்குகிறான், அதேபோல் நதியும் இரவில்தானே தூங்க வேண்டும் என்று எண்ணமிட்டது அவனின் முதிர்ச்சி அடையாத அறிவு. இரவும் வந்தது. மழைகால முன்னிருட்டு பொக்கென இருள் கவிந்து நின்றது. மடியிலிருந்த நெருப்பு பெட்டியை எடுத்து குச்சியை உரச வெளிச்சம் வந்தது. அதை தண்ணீரிடம் எடுத்துச் சென்றான். நெருப்பில் தண்ணீர் தெறிக்க சொய் என்று சத்தத்துடன் அது அணைந்தது. அடேங்க அப்பா, நதி முழித்துக் கொண்டிருக்கிறோய் என்று பின்வாங்கிய யாத்ரிகன் சில மணி நேரம் காத்திருந்து மறுபடி குச்சிகளை கொளுத்த அதே அனுபவம். நதி இன்னும் தூங்கவில்லை. பெட்டியில் உள்ள குச்சிகள் தீர்ந்து போயின. நடு இரவு. எரிந்து கிடந்த ஒரு தீக்குச்சியை பொறுக்கி தண்ணீரில் வைத்து பார்க்க சப்தமில்லாததால் நதி தூங்கிவிட்டதாக அனுமானித்து நதியில் இறங்கிவிட்டான். இருட்டில் சூழலில் மாட்டிக்கொண்டு மூழ்கிவிட்டானாம். நதி பிரவாகம் எடுத்து ஓடும்போது இறங்காதே என்பதை சாமியார் விழித்திருக்கும் போது இறங்காதே என்று பூடகமாக அறிவித்து சென்றார். அதை சரிவர புரிந்து கொள்ளாத யாத்ரீகன் தன் அழிவிற்கே வித்திட்டு கொண்டான். ஆத்மீகத்தில் இப்படி பல சமயங்களில் பூடகமான அறிவுரைகளை வழங்குவோர் ஆன்றோர். அதன் உண்மை நிலை அறியாத பலர் பலவித இன்னல்களுக்கு ஆட்படுவர். பூதங்களும் முனிவர் கூறியதை வேறு விதமாக அர்த்தம் செய்து கொண்டன. பரமேஸ்வரனை தரிசிக்க பிரம்மா, விஷ்ணு, முருகன், கணபதி மற்ற தேவர்கள் தினமந்து போவதை கவனித்தன. அவர்கள் வாகனங்கள் மலை அடிவாரத்தில் நிற்கும்போது குறிப்பாக மயிலையும் கோழியையும் கவனித்து வந்தன. கருடன், அன்னம் என்ற வாகனங்கள் மயிலுக்கும் கோழிக்கும் ஏன் வணக்கம் செய்யவில்லை? இது அவற்றின் கர்வத்தினால் அல்லவா என்று எண்ணமிட்டனர். ஐயா, எங்களுக்குள் எந்த பேதமும் இல்லை என்று அவை கூறியும் சமாதானமாகாத பூதங்கள் உங்கள் கர்வத்தை அடக்குவோம் என்று ஆர்த்தி எழுந்தன. அதன் மூலம் மயிலையும் கோழியையும் திருப்திப்படுத்துவதாக தவறாக அனுமானித்துக் கொண்டன. கருடனையும் அன்னத்தையும் எங்கும் துரத்திச் சென்றன. இந்திரலோகம் போன்ற பல இடங்களுக்கு அவை ஓட அங்கெல்லாம் சென்று ஊரை கொளுத்தி நாசம் செய்து எதிர்ப்பட்ட தேவர்களையும் கொன்று வாகனங்களையும் கொன்று திரும்பின. சுவாமி, உங்கள் பொருட்டு அவற்றை துரத்திச் சென்று சர்வ நாசம் செய்து விட்டோம் என்று மயிலிடம் பெருமை பேசினர். அடப்பாவிகளா, எம்பெருமான் முருகன் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாரே. அவருக்கு குற்றேவல் புரிய வேண்டும் என்று பலகாலம் தவமிருந்த நீங்கள் இப்படி ஓர் மகா பாதகத்தை செய்துவிட்டீர்களே. தவத்தின் நோக்கமே தமோ ரஜோகுணங்களை துறந்து சத்வம் ஓங்க அகங்கார மமகாரங்கள் அற்ற நிலையில் நிற்பதல்லவோ.
நீங்கள் அதற்கு நேர்மாறாக நடந்து கொண்டு விட்டீர்களே. தர்மநிலை வழுவாத எங்கள் ஐயன் முருகன் உங்களுக்கு என்ன தண்டனை அளிக்கப் போகிறாரோ என்று அங்கலாய்த்தது மயில். விவரம் அறிந்த முருகன், பூதங்களே, உங்களிடம் அபரிமிதமான அசுர சம்பத்து குடிகொண்டிருப்பதால் அசுர ஜென்மம் எடுக்க கடவீர் என்று சபித்தார். பூதங்கள் பதைத்தன. பிரபோ, முருகா, கந்தா, ஹே கருணாமூர்த்தே, நாங்கள் அசுர ஜென்மம் எடுத்தால் உங்களை நினைக்கவோ உங்களுக்கு வாகனமாக பிராப்தமோ இல்லாமல் போய்விடுமே. நாங்கள் அறியாமல் செய்த இந்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றன. மனமிளகினான் முருகப்பெருமான். அசுர ஜென்மம் அடைந்த உங்களை ஆட்கொள்ள ஆங்கு உதிப்பேன் நான் மறுபடியும். உங்கள் நெடுநாளே அவா அப்போது பூர்த்தியாகும் என்று அருள் பாலித்தான் முருகன். முருகா, தேவேஷா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, உன் கருணையே கருணை என்று ஏக குரலில் சப்தமிட்டன பூதங்கள். யுத்த களத்தில் தன்னந்தனியே நின்ற சூரபதுமனும் முருகா முருகா என்று அடற்றினான். அவனுள் ஓர் பாகம் மயில் போல் கத்திற்று, மற்றொரு பாகம் கோழியாக கொத்தரித்தது. ஆம், ஐயன் வந்துவிட்டான், எங்களை ஆட்கொள்ள என்று ஆர்ப்பரித்தன. என்ன இது? ஏன் இப்படி என் உடல் பதறுகிறது? மயிலும் கோழியுமாக மாறி மாறி கத்துகின்றன. சூரனும் பதுமனான முன்பு தெரிந்த 2 பூதங்கள் தான் நான் என்று புரிந்து கொண்டான். ஆஹா, என் தவம் பலித்து விட்டதே. என்னை தடுத்தாட்கொள்ள முருகவேல் வந்துவிட்டானே, என்னே அவன் கருணை, ஹே கருணாமூர்த்தே முருகா என்று கத்திவிட்டான். சட்டன அவனுள் நிகழ்ந்த சம்பவங்கள் சொப்பனமாக மறைந்தன, மறந்தும் போயின. பழையபடி தான் யுத்தகளத்தில் தனியே நிற்பது புலப்பட்டது. வாய் மட்டும் முருகா, ஹே கருணாநிதே என்று அவனை அறியாமல் முணுமுணுத்தது. நிச்சலமான ஆழ்ந்த குளத்தில் ஓர் பெரிய கல்லை தூக்கி போட்டான் ஒருவன். கல் விழுந்த இடத்திலிருந்து வட்டம் வட்டமாக தண்ணீர் அலைகள் எழுப்பி குளம் நிறைந்து நின்றன. அதேபோல் சூரன் எழுப்பிய முருகா என்ற சப்த ஒலி வட்ட வட்டமாக அலை அலையாக அந்த பிரதேசம் பூராவும் பரவி நின்று மணத்தது. அந்த முருகநாமத்தின் மகிமையா, அல்லது முருகவேலின் கருணையா, அல்லது இரண்டும் சேர்ந்த பரிணாம வளர்ச்சியா? எது என்று புரியவில்லை. ஆங்கு ஓர் அற்புதத்தை, அளப்பரிய அற்புதத்தை நடத்திவிட்டது. பகைவனாக நின்றவனுக்கு பரமன் பேரருளை வாரி சொரிந்தான். பரம பக்தர்களும் பலகாலம் கடுந்தவம் இயற்றிய ரிஷிகளுக்கும் கிடைக்காத பேரருள் ஆங்கு சுரந்து முருகப்பெருமான் தன் விஸ்வரூப தரிசனத்தை சூரபதுமனுக்கு காட்டி அருளினார். அத்துடன் இல்லாமல் அதை தரிசிக்க அவனுக்கு ஞானக்கண்ணையும் கொடுத்து அருளினார். இந்த ஒரு சம்பவம் போதாதா சூரபதுமன் ஓர் தலை சிறந்த முருகபக்தன் என்று பறைசாற்ற? விஸ்வரூப தரிசனத்தின் மகத்துவத்தை உரக்க பேசும் கந்தபுராணம், அனந்த கோடி சூரியர்கள் ஒருங்கே கூடினாற்போல் பேர் ஒளியுடன் கூடிய ஒப்பற்ற விஸ்வரூபத்தை கண்ட சூரன் அறிவு தெளிந்து பெரும் வியப்பிற்குள்ளானான் என்று முடிக்கிறது. அவன் தயவில் தேவர்களுக்கும் அந்த தரிசனம் கிட்டியதென்றால் சூரன் செய்த தவத்தின் வலிமைதான் என்னே. வியப்படைந்த சூரன், ஆஹா ஆஹா, அன்று தூது வந்த வீரபாகுத்தேவர் சொன்னாரே, முருகப்பெருமான் தேவர்க்கும் மூவர்க்கும் முதலாய் நின்ற முழு முதற் பொருள் என்று, அதை எப்படி நான் துச்சமாக உதறித் தள்ளினேன்? சிங்கமுகா, பானுகோப்பா, நீங்கள் எப்படியப்பா இவன் பாலன் இல்லை என்று அன்றே கண்டுபிடித்தீர்கள்? எனக்கு இதுவரை புலப்படாமல் போயிற்றே. நான் பெற்ற தவப்பயனே இன்று மனம் தெளியப்பட்டேன். நான் மிகுந்த பாக்கியசாலி. 1000 கோடி காமர் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாகினாலும் இந்த அழகினனின் பாத நுனியில் தங்கும் அழகுக்கு ஈடாகாதே. மனம், நோக்கு, வாக்கிற்கு எட்டாத பரம்பொருள் அவற்றிற்கு எட்டும்படி இங்கு தோன்றியுள்ளதே. இந்த காட்சியை கோடிக்கணக்கான யுகங்கள் பார்த்தாலும் என் மனம் அடங்காது போல் உள்ளதே என்று விம்மிதமடைந்த சூரன், ஒற்றன முன்னம் வந்தோன் ஒரு தனிவேலோன் தன்னை பற்றி கல்லின்றி நின்ற பராபர முதல்வன் என்றே சொற்றனன் சொற்றையெல்லாம் துணிவனக் கொண்டிலே நான் இற்றை இப்பொழில்தின் ஈசன் இவன் எனும் தன்மை கண்டேன். இந்த நொடியில் நான் கண்டுவிட்டேன் ஐயா, இது பரம்பொருள் என்பதை. ஓ தேவர்களே, மாந்தர்களே, என்னை கொடியவன் என்றீர், கொற்றவன் என்றீர், பக்தியற்றவன் என்றீர், பரமனிடம் பற்றற்றவன் என்றீர். இங்கு என்னை பாருங்கள் ஐயா, என் எலும்பு உருகுகிறது, ரோமங்கள் சிலித்து எழுகின்றன, ஆனந்த கண்ணீர் ஆராய் பெருகுகிறது, அன்பு பொங்குகிறது, ஆனந்தம் கொப்பளிக்கிறது. மாயையின் மைந்தனான நான் இந்த குமரவேல் திருமுன் நிற்பதால் தூயவனாகி விட்டேன் ஐயா. அவனுடைய வரமிலா அருள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளேன் ஐயா. நேருக்கு நேர் பரம்பொருளை காணும் நான் சாதாரணமானவனா என்ன?
என்று இரும்பூதி எய்தினானாம் சூரன். மனிதனின் திடசங்கல்பத்தில் தன் மனதில் ஆழ பதிந்த தீர்மானம் அவனது உள்மனதில் உறைந்து அதன் பதிவுகள் அவன் இறந்த பிறகும் அவன் சந்ததிக்கு 7 தலைமுறைகள் வரை தொடரும் என்பது நம் இந்து மத கோட்பாடுகளில் ஒன்று என்று பெரியோர் கூறுவர். சந்ததிக்கே 7 தலைமுறை அதன் தாக்கம் இருக்குமானால் ஏற்பட்ட நபருக்கே 2-3 ஜென்மங்களில் அந்த பதிவு தொடர்கிறது என்பது ஆச்சரியமான விஷயமல்லவா? பிரபாகர மன்னனின் புதல்வர்களாகிய சூரனும் பதுமனும் தாங்கள் செய்த தவத்தின் பயனடைந்து விட்டனர். அவர்கள் மனதில் ஆழ உறைந்த பதிவுகள் தற்பொழுது வெளிப்பட்டு விட்டன. குமரவேலுக்கு குற்றேவல் புரிய வேண்டுமென்ற அவா பீரிட்டு எழுந்தது. சூழுதல் வேண்டும், தாழ்கள் தொழுதிடல் வேண்டும், அங்கை தாழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், தாளுமாழுதல் வேண்டும், தீமை அகன்று நான் இவற்றை ஆளாகி வாழுதல் வேண்டும் என்று அவா மேலெழுந்து முட்டி மோதி மனம் கசிந்து சூரபதுமன் என்ற அரக்கனின் முன் ஜென்ம பதிவுகள் வெளிப்பட்டு அவன் மானசீகமாக முருகவேளை வணங்கி எழுந்தான். பூரணமாக சரணாகதி செய்து தாம் பெற்ற யாவற்றையும் முருகன் கடலடியில் சேர்த்தான். அடுத்த கட்டம் அவன் கோழியும் மயிலுமாக மாறி முருகனுக்கு தொண்டு புரிய வேண்டியதுதானே. அதை துரிதமாக நிகழ்ச்சி பூர்வமாக நிறைவேற்ற அண்ணல் முருகன் திருவுளம் கொண்டான். சட்டென தன் விஸ்வரூப தரிசனத்தை மறைத்து கொண்டார். முருகா, பழையபடி அதாவது இந்திரன் மயிலாக நின்றான். பழையபடி மயில் வாகனத்தில் எழுந்தருளி அவன் முன் நின்றார். சூரனுக்கு கொடுக்கப்பட்ட ஞான கண் நீக்கப்பட்டது. இதோ சூரன் தன் பழைய நிலைக்கு மாறிவிட்டான். பழைய பகையும் சினமும் வஞ்சமும் அவனிடம் ஓடி வந்து தழுவி ஆனந்தம் கொண்டன. அடே மூடா, உன் முன் நிற்பது உன் குலமழித்த பகைவன். உடன் போர் தொடங்கு. இதற்கு காரணமான தேவர்கள் யாவரையும் உடன் அழித்துவிடு. அதற்கான மாய வடிவம் உடன் எடு என்றன. அட்டகாசமாய் சிரித்த சூரன் விண்ணும் மண்ணுமாக பெரிய இருள் வடிவம் கொண்டு தேவர்களை துரத்தினான். தன்னை முருகன் கைவேற்படை துரத்தி வருவதை அறிந்து கடலின் நடுவில் அண்டகூடம் வரை பரவிய மாமரமாக நின்று உலகங்களை கலக்கினான். அதை பிளந்தது முருகன் விடுத்த வேற்படை. வச்சிரையாகை கொண்ட சூரனாக மறுபடி முருகன் முன் நின்று மார்த்தட்ட முருகன் விடுத்த சக்தி ஆயுதம் அவன் மார்பை பிளந்து அவனை இரு கூறாக்கியது. அவன் நெஞ்சில் கிளர்ந்து பாறாங்கல்லாக நின்ற ஆணவம் அண்ணலின் விஸ்வரூபம் காணுங்கால் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகும் நிலை கண்ட வகையில் குமரனின் கூறிய வேலாயுதம் தீஜ்வாலைகளுடன் ஒளிவிட்டு அவன் மார்பை ஊடுருவும் போது அந்த தீஜ்வாலையில் சொரிந்த நெய்யாக தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டு இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிற்று. சிவனின் வரத்தின் வலிமையால் கடலில் எரியப்பட்ட சூரனின் இரு யாக்கையும் சேவலும் மயிலுமாக மாறி முருகன் முன் நின்றன. தற்பொழுது சூரபதுமன் என்ற அரக்கன் அழிந்து விட்டான். அவனிடமிருந்த ஆணவத்தின் ஆற்றல் அழிந்து பட்டது. ஆசாபாசங்கள் அழிந்து விட்டன. எஞ்சியது சினம் மட்டுமே. எதிரே வந்த பட்சிகள் சினத்துடன் வந்தனவாம். சினத்தை வென்று ஜீவனுக்கு சிவத்தை போதித்தது அப்பனின் அருள் நோக்கம். மயிலும் கோழியும் முருகனுக்கு முறையே வாகனமாகவும் கொடியாகவும் மாறி வரம்பிலா அருள் பெற்று உய்ந்தன. மயிலும் கோழியுமாக இதுவரை நின்ற இந்திரனும் அக்னியும் இந்த புதிய பக்தனுக்கு இடம் கொடுத்து பவ்யமாய் ஒதுங்கிக் கொண்டனர். அமரர்களை சிறையிலிட்டது தீதென உரைத்தார்களே, இங்கு அதுவல்லவோ நல்லதாக நின்று வேதமும் அயனும் ஏனைய விண்ணவர் பலரும் காணாநாதனை இங்கு காணும் பாக்கியம் கிடைக்க உதவியது என்று விஸ்வரூப தரிசனம் கண்ட சூரன் நினைத்தது போல் சூரபதுமன் என்ற ஒரு அரக்கன் இருந்ததால் அல்லவா நமக்கு ஒரு அரிய கந்தபுராணம் கிடைத்தது. கந்தன் புகழ்பாட வாய்ப்பு கிடைத்தது. ஆணவம் அழிந்தால் அண்ணலை அடையலாம் என்ற பேருண்மை தெரிந்தது. ஆணவம் அடங்கிய ஜீவன் எவ்வளவு கொடியவனாக முன்பு இருந்தாலும் கொடிய தன்மை நீக்கம் பெற்று அண்ணலின் அரவணைப்பில் திகழலாம் என்பது புரிந்தது. எங்கும் அப்பனின் காட்சி மயிலின் மேல் அமர்ந்த திருக்கோலத்தில் காண பாக்கியத்தை அளித்தது. ஆக சூரபதுமன் என்ற வியக்தி ஓர் ஆதர்ச பழுத்த முருகபக்தன் என்பதில் இனி நமக்கு சம்சயம் ஏற்படுமா? வேலும் மயிலும் துணை, அவன் தாளும் இரு தோளும் துணை என்று யாரோ பாடுகிறார்களே, உங்கள் காதில் விழுகிறதா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.